கோவை தண்டுமாரியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு பக்தர்கள் பால்குடம், அக்னி சட்டி ஏந்தி வந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். கோவை மாவட்டம் அவிநாசி சாலையில் உள்ள தண்டுமாரியம்மன் கோவிலில் கடந்த 14ஆம் தேதி சித்திரை திருவிழா மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்தருளி வீதி உலா வந்தார். சித்திரை திருவிழாவில் நிறைவு நாளான புதன்கிழமையன்று பக்தர்கள் அலகு குத்தி, பால்குடம் மற்றும் அக்னி சட்டி போன்றவற்றை எடுத்து ஊர்வலமாக வந்து தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்தினர். கோணியம்மன் திருக்கோயிலிருந்து சுமார் 3000 பூச்சட்டிகள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதுபோக 1000 பால் குடம் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறார்கள். திருமணமாகாதவர்கள் திருமணமாகவும், குழந்தை வரம் இல்லாதவர் குழந்தை வளம் பெறவும், நல்ல தொழில் வளம் பெறவும் தங்களுடைய வேண்டுதலை அம்மனுக்கு காணிக்கையாக செலுத்தி அருள்மிகு தண்டுமாரியம்மன் திருக்கோயிலை இந்த பூச்சட்டி வந்தடையும். எல்லாம் வளமும் பெற அருள்மிகு தண்டுமாரியம்மனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். விழாவில் அம்மன் தங்க ரதத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அம்மனை தரிசித்தனர்.